Hello children, இன்னைக்கு exercise 3.20 sum number 1 பார்க்க போறோம். So இது ஃபுல்லாவே வந்து multiple choice questions. அதல first sum பார்க்கலாம். A system of 3 linear equations in 3 variables is inconsistent if their planes அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது inconsistent அப்படினா no solution ன்னு அர்த்தம். ஒரு 3 வேரியபிள் இருக்கிற மாதிரி 3 லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதோட planes வந்து எந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு no solution இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 3 வேரியபிள்ஸ் அப்படினா x y z அந்த மாதிரி 3 வேரியபிள் இருக்கிற மாதிரி 3 லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துக்கும்போது அதோட planes வந்து எந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு no solution இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படினா intersect only at a point அதோட planes வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் intersect பண்ணும்போது அதுக்கு no solution இல்ல intersect in a line சோ ஒரு லைன்ல அந்த மூணு planesம் intersect ஆகும்போது அது no solution coincides with each other மூணுமே வந்து ஒண்ணோட ஒண்ணா coincide ஆயிருக்கும்போது ஒண்ணு மேல ஒண்ணே அப்படி place ஆயிருக்கும்போது அதுக்கு no solution do not intersect ஆகும்போது அது intersect ஆகாம இருக்கும்போது அதுக்கு no solution ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இத வந்து உங்க புக்லயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு நம்ம இதோட ஆன்சர் சொல்லலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா a linear equation in two variables of the form ax plus by plus c equal to 0 represents a straight line. So ரெண்டு வேரியபிள் x y அப்படின ரெண்டு வேரியபிள் இருந்ததுனா அந்த ஈக்குவேஷன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுனா straight line இந்த மாதிரி ஒரு straight line வரும் அப்படினு சொல்லிருக்காங்க. அடுத்து இந்த சைடுல பாத்தீங்கன்னா a linear equation in three variables of the form ax plus by plus c z plus d equal to 0 represents a plane. So இந்த மாதிரி x y z அப்படினு சொல்லி மூணு வேரியபிள் இருக்கிற மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருந்ததுனா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுனா ஒரு plane. சோ இந்த மாதிரி ஒரு plane. இது x axis, இது வந்து y axis, இது z axis. சோ மூணு ஆக்சிஸும் இருக்கிற மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எடுக்கும்போது அது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுனா ஒரு plane அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகே இப்போ இந்த சைடுல பாத்தீங்கன்னா general form அப்படினு சொல்லிட்டு a system of linear equation in three variables x y z has the general form. சோ இந்த மாதிரி மூணு ஈக்குவேஷன் எடுத்துக்கறாங்க. மூணு வேரியபிள் இருக்கிற மாதிரி மூணு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்து பாக்கும்போது அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து அதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படினா அதோட planes தானே அதுக்கு ஒவ்வொரு மூணு வேரியபிள் இருக்கிற லீனியர் ஈக்குவேஷனுக்கும் ஒவ்வொரு plane கிடைக்கும். சோ அதோட சொல்யூஷன் அதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படினா இப்போ only one solution அப்படினா அது வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும் அப்படினு அர்த்தம். இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷனோட plane, green கலர் அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஈக்குவேஷனோட plane, ரெட் கலர் வந்து இன்னொரு ஈக்குவேஷனோட plane. இது மூணுமே வந்து ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல மீட் ஆயிருக்கலையா அந்த மாதிரி மீட் ஆயிருந்தா அது வந்து only one solution அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் plane, green கலர் plane, ரெட் கலர் plane இது மூணுமே வந்து இந்த ஒரு லைன்ல மீட் ஆயிருக்கு இல்லையா சோ இந்த மாதிரி ஒரே லைன்ல மீட் ஆயிருந்தா அது வந்து infinitely many solution அர்த்தம். இது மாதிரி வந்து ரெண்டுது ஒரு இடத்துல மீட் ஆயிருக்கலாம் ஆனா மூணுமே ஒரே இடத்துல மீட் ஆகாம இன்டர்செக்ட் ஆகாம இருக்குது இல்லையா இதுலயும் பாத்தீங்கன்னா ரெட்டும் greenும் தான் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு ரெட்டும் ப்ளூவும் தான் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு மூணுமே வந்து ஒரே லைன்லயோ ஒரே பாயிண்ட்லயோ இன்டர்செக்ட் ஆகல அதே போல இதுலயும் பாத்தீங்கன்னா parallel-ஆ இருக்குது எதுவுமே வந்து ஒண்ணோட ஒண்ணு இன்டர்செக்ட் ஆகாம இருக்கும்போது தான் no solution இல்லையா அப்ப do not intersect ஆகும்போது தான் அது no solution அப்படின அர்த்தம் intersect ஆகல மூணுமே ஒரே இடத்துல மீட்டே ஆகல இல்லையா சோ அதுதான் வந்து no solution inconsistent அப்படின அர்த்தம் சோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸை பாக்கும்போது intersect only at a point கிடையாது intersect in a line-ம் கிடையாது coincides with each other-ம் கிடையாது do not intersect ஆகும்போது தான் inconsistent அப்படின அர்த்தம் இல்லையா அப்ப இதோட ஆப்ஷன் வந்து fourth option do not intersect அவ்வளவுதான் இன்னைக்கு exercise 3.20ல sum number 2 பார்க்க போறோம் the solution of the system அப்படினு சொல்லி ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்து அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்து எந்த ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க சொல்யூஷன் ஆஃப் தி சிஸ்டம் அப்படினா சொல்யூஷன் அப்படினா x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின அர்த்தம் ஓகே சோ இத எப்படி சால்வ் பண்ணனும் பார்க்கலாம் சோ இப்போ கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு இல்லையா சோ இத வச்சு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்ம z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிரலாம் சோ தேர்ட் ஈக்குவேஷன் is equal to 3z is equal to 9 so z is equal to 9 இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 3 வந்து equal to இந்த சைடு வரும்போது டிவிஷனா மாறும் so this is equal to இது ரெண்டையும் 3 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 1s are 3 3 3s are 9 so 3 by 1 is equal to 3 so z is equal to 3 அப்படி நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ இந்த z ஓட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிரலாம்
இப்போ இசட்டோட வேல்யூ வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு -7y + 7z இஸ் ஈக்குவல் டு 7 இருக்கு இல்லையா. இதில் வந்து நம்ம இசட்டுக்கு பதிலாக 3 போட போகிறோம். ஸோ -7y + 7 இங்கே வந்து இன்டூ 3ன்னு அர்த்தம். இசட்டுக்கு பதிலாக 3 போட்டாச்சு இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ -7y ப்ளஸ் ஃபஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணோம்னா 7 3s are 21 இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ -7y இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் இருக்கிற +21 ஈக்குவல் டுக்கு ஆஃப்டரில் மூவ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டுக்கு ஆஃப்டரில் இருக்கிற 7 அங்கேயே தான் எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இந்த 21 இந்த பக்கம் வரும்போது -21 மாறுது. ஸோ -7y இஸ் ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் 21 அதோட சிம்பிள் மைனஸ் போட்டுக்கலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 14. ஈக்குவல் டுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் இருக்கிற மைனஸ் வந்து கேன்சல் ஆச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 14. இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 7 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறுது. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 7 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 7 1s are 7, 7 2s are 14. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2. 2/1 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ y ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சாச்சு. இப்போ இசட்டோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ரெண்டையுமே ஈக்குவேஷன் நம்ம 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு y ஈக்குவல் டு 2, z ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்ம 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்ம 1 வந்து x + y - 3z இஸ் ஈக்குவல் டு -6ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக எக்ஸை எழுதிக்கிறோம். எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஒய்க்கு பதிலாக 2 போட்டுக்கலாம். -3 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக 3 போடுறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு -6. ஸோ எக்ஸ் + 2 அப்படியே எழுதிட்டு இந்த மல்டிப்ளிகேஷனை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். ஸோ -9 இஸ் ஈக்குவல் டு -6. இப்போ இது ரெண்டையும் வந்து சால்வ் பண்ணும்போது ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் 9 அதோட சிம்பிள் மைனஸ் போட்டுக்கலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 7. திஸ் இஸ் ஈக்குவல் டு -6. இப்போ ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் இருக்கிற -7 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு மூவ் பண்ண போகிறோம். எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த -6ஐயும் அங்கேயே தான் எழுதியிருக்கோம். ஸோ -6 வந்து -7 வந்து ஈக்குவல் டுக்கு ஆஃப்டரில் மூவ் ஆகும்போது +7ஆக மாறுது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். இதில் கிரேட்டர் நம்பர் 7 அதோட சிம்பிள் ப்ளஸ்ஸு போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட சொல்யூஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, இசட் ஈக்குவல் டு 3. ஸோ இது வந்து நம்மளோட ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ ஆப்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 2, இசட் ஈக்குவல் டு 3 தான் கரெக்ட் ஆன்சர். தட்ஸ் இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.20ல் சம் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இஃப் x - 6 இஸ் த HCF ஆஃப் x² - 2x - 24 அண்ட் x² - kx - 6 தென் த வேல்யூ ஆஃப் k is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாலினாமியல் ரெண்டுத்துக்குமே வந்து காமன் ஃபேக்டர் வந்து x - 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த x - 6 வந்து இதுக்கு உரிய ஃபேக்டராகவும் இருக்குது, இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டராகவும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ப்ரெஷனுக்குமே இது வந்து காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கும்போது x - 6 வந்து ஒரு ஃபேக்டராக கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து இது மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா x² - kx - 6 இதை வந்து நம்ம p(x)ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதோட ஃபேக்டர் வந்து x - 6 அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -6 இங்கே வந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ p(x) வந்து இது அப்படின்னா p(6) போடும்போது ஈக்குவல் டு 0 கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 6 யூஸ் பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து 0ன்னு அர்த்தம். ஸோ x² - kx - 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 6 போட்டோம்னா 6² - k into 6 - 6 is equal to 0. So 36 minus 6k minus 6 is equal to 0. So 36 minus 6, so இந்த minus 6k அப்படியே எழுதிக்கலாம். 36 minus 6 வந்து plus 30 equal to 0. So minus 6k is equal to இந்த plus 30 வந்து equal to இந்த சைட் போனால் minus 30. So இங்கே equal to before and afterல இருக்கிற minus வந்து cancel ஆச்சுன்னா k is equal to 30 equal to beforeல multiplicationல இருக்க 6 வந்து equal to afterல வரும்போது divisionஆ மாறுது. So k is equal to 5. So இப்போ நமக்கு k ஓட வேல்யூ கிடைச்சாச்சு. So இது வந்து நம்மளோட ஆப்ஷனில் ஆப்ஷன் நம்பர் 2. So that's all.
இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.20ல் சம் நம்பர் 4 பார்க்க போகிறோம். 3y minus 3 by y divided by 7y minus 7 by 3y squared அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன வரும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் அதை எழுதிக்கலாம். 3y minus 3 by y divided by 7y minus 7 by 3y squared. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா, a by b அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. இந்த பக்கமும் ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது, நடுவில் வந்து டிவிஷன் சிம்பிளில் இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷன் டிவிஷன் ரூல்ஸ் படி நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து a by b divided by c by d இந்த மாதிரி 2 ஃப்ராக்ஷனை எப்படி நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிக்கணும். அதுக்கு அடுத்து சிம்பிளை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணணும். ஸோ d by c அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இதே ரூல்ஸை தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிக்க போகிறோம். ஸோ 3y minus 3 by y சிம்பிளை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ண போகிறோம். ஸோ 3y squared by 7y minus 7. ஓகே, இப்போ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போ கீழே வந்து ஒரு y கேன்சல் பண்ணோன்னா மேலேயும் வந்து ஒரு y கேன்சல் பண்ணோம். ஸோ y squared into y into yல ஒரு yயை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒரே ஒரு y மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும்னா, இதில் வந்து 3யை காமனாக எடுக்கலாம். ஸோ 3யை காமனாக எடுத்தோம்னா y minus 1 இருக்குது இன்ட்டு 3yன்னு இருக்குது பை இதில் 7னை காமனாக எடுத்தோம்னா y minus 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த y minus 1 கேன்சல் பண்ணிட்டோன்னா this is equal to 3 3s are 9y by 7ன்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்ஷன் நம்பர் 1 தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல். இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.20ல் சம் நம்பர் 5 பார்க்க போகிறோம். y squared plus 1 by y squared is not equal to அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து y squared plus 1 by y squaredக்கு எது நாட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆப்ஷனில் இருந்து தான் எது நாட் ஈக்குவலாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஈக்குவல் டுவாக எது இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை சால்வ் பண்ணி எது ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். எது வந்து நாட் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால ஆப்ஷனில் இருந்து தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து அது ஈக்குவலாக இருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம். ஸோ y power 4 plus 1 by y squared அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லையா. ஸோ இப்போ இந்த y squared வந்து 2 நியூமரேட்டருக்கும் வரும். ஸோ y power 4 by y squared plus 1 by y squared. ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டுதுலேயும் y squared கேன்சல் பண்ணோம்னா இதில் வந்து ரிமைனிங் y squared மட்டும்தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு y squared plus 1 by y squared அப்படிங்கிறது ஈக்குவலாக வருது இல்லையா. ஸோ அப்போ இது நம்மளோட ஆப்ஷன் இல்லை. எது நாட் ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து y plus 1 by y the whole squared. ஸோ இப்போ இது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா a plus b the whole squaredங்கிற ஃபார்முலா படி இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a squared plus 2ab plus b squared அப்படிங்கிற ஃபார்முலா படி எடுத்தோம்னா a is equal to y, b is equal to 1 by y. ஸோ aக்கு பதிலாக y plus 1 by y the whole squared is equal to, இப்போ aக்கு பதிலாக y squared plus 2 into aக்கு பதிலாக y, bக்கு பதிலாக 1 by y plus b ஸ்கொயருக்கு பதிலாக 1 by y ஸ்கொயர்னு போடலாம். ஸோ இங்கே y கேன்சல் ஆச்சுன்னா y ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 by y ஸ்கொயர்னு கிடைக்கிது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 by y ஸ்கொயர். இப்போ இதில் வந்து y ஸ்கொயர் ப்ளஸ் 1 by y ஸ்கொயர்னு இருந்தால் தான் ஈக்குவல். இதில் ஒரு 2ங்கிற டேர்ம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இதுதான் நாட் ஈக்குவல். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே, தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் என்ன கொடுத்துருக்காங்க அது கரெக்டாக வருதா அப்படின்னு. இப்போ தேர்ட் ஆப்ஷனில் பார்க்கும்போது y minus 1 by y the whole squared plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுவும் வந்து a minus b the whole squaredங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. a minus b the whole squaredங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. a minus b the whole squared ஃபார்முலா வந்து a squared minus 2ab plus b squared. ஸோ இதில் வந்து ஏக்கு பதிலாக y இருக்குது, பிக்கு பதிலாக 1 by y இருக்குது. ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஏக்கு பதிலாக ஸோ y ஸ்கொயர்டு மைனஸ் 2 into y into 1 by y plus 1 by y ஸ்கொயர்டு. இந்த +2வையும் இங்கே எழுதிக்கணும் நம்ம.
ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே y கேன்சல் ஆச்சுன்னா y ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ப்ளஸ் 1/y ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2. ஸோ இந்த -2 + 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1/y ஸ்கொயர்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது இல்லையா. ஸோ இதுவும் வந்து அந்த கொஸ்டினுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. எது நாட் ஈக்குவல்னு பார்க்கும்போது செகண்ட் இதுதான் வந்து நமக்கு நாட் ஈக்குவலாக கிடைக்குது. இப்போ 4th ஒன்னையும் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ 4th ஒன் வந்து y + 1/y the whole square -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து a + b the whole squareங்கிற ஃபார்முலா படி நம்ம எழுதலாம். a squared + 2ab + b squaredங்கிற மாதிரி a வந்து y, b வந்து 1/yன்னு எடுக்கும்போது y squared + 2 into aக்கு பதிலாக y, bக்கு பதிலாக 1/y எடுத்தோம்னா ப்ளஸ் 1/y ஸ்கொயர், இது b ஸ்கொயர். -2 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த -2 அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ y கேன்சல் ஆச்சுன்னா y ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1/y ஸ்கொயர் -2 அப்படின்னு சொல்லும்போது இந்த -2 + 2 கேன்சல் ஆச்சுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயருக்கு ஈக்குவலாக கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருச்சு இல்லையா. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம எல்லா ஆப்ஷன்ஸையும் எடுத்து செக் பண்ணும்போது y ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல். இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.20ல் சம் நம்பர் 6 பார்க்க போகிறோம். x by x squared minus 25 minus 8 by x squared plus 6x plus 5 gives அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எது இதோட ஆன்சராக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்து சால்வ் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து 2 ஃப்ராக்ஷனாக இருக்குது இல்லையா, 2 ஃப்ராக்ஷனோட சப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டினாமினேட்டர் செக் பண்ணணும். டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்ம நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ டினாமினேட்டர் வந்து ரெண்டுமே வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால இது ரெண்டையும் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு இதோட டினாமினேட்டர் எடுத்துக்கிறேன். x squared minus 25 is equal to, ஸோ இது எப்படி எழுதலாம்னா x squared minus 25 வந்து 5 squaredனு எழுதணும்னா இது வந்து என்ன ஃபார்முலா படி வருதுன்னா a squared minus b squared அப்படிங்கிற மாதிரி இருக்குது. is equal to a plus b into a minus bங்கிற ஃபார்முலா படி இருக்குது. ஸோ அதில் வந்து ஏக்கு பதிலாக x இருக்குது, பிக்கு பதிலாக 5 இருக்குது இல்லையா. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x plus 5 into x minus 5ன்னு எழுத முடியும். ஓகே, இப்போ அடுத்த டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டினாமினேட்டர் எடுத்தோம்னா x squared plus 6x plus 5 is equal to, இதை வந்து நம்ம சம் ப்ராடக்ட் மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 5 தான் நம்மளோட ப்ராடக்ட்டு, 6 தான் நம்மளோட சம் இல்லையா. ஸோ இப்போ 5 1s are 5. அதே போல் இங்கே நம்பர்ஸ் செக் பண்ணும்போது 5 + 1 வந்து 6. ஸோ இதுவும் கரெக்டாக கிடைக்கிது, சிம்பிள் எல்லாமே கரெக்டாக கிடைக்கிறதுனால x plus 5 x plus 1 தான் இதோட ஃபேக்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x plus 5 into x plus 1. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும்னா x by x plus 5 into x minus 5 minus 8 by, இப்போ இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எழுதிக்கிறோம். ஸோ x plus 5 into x plus 1. ஸோ இப்போ இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர்ஸ்க்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா. ஸோ எல்சிஎம் எடுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து காமனாக இருக்கிறத 1 டைம் எழுதிக்கலாம். இதுலேயும் x plus 5 இருக்குது, இதுலேயும் x plus 5 இருக்குது. ஸோ அதை 1 டைம் எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிற ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிட்டு போகிறோம். ஸோ இதில் வந்து x minus 5 இருக்குது, இதில் வந்து x plus 1 இருக்குது. ஸோ இதுதான் இதோட எல்சிஎம்மாக இருக்கும். இப்போ வந்து பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனில் டினாமினேட்டர் வந்து x plus 5 x minus 5 இருக்குது. ஸோ இந்த 2 டேர்ம்ஸும் இருக்குது, x plus 1 இல்லை. ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம x plus 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த டினாமினேட்டர் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே டினாமினேட்டர் கிடைக்கிறதுக்காக மேலேயும் வந்து x plus 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதே போல் இந்த செகண்ட் எக்ஸ்ப்ரெஷனில் வந்து பார்க்கும்போது செகண்ட் டேர்மில் பார்க்கும்போது x plus 5 இருக்குது, x plus 1 இருக்குது. ஸோ இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டரை x minus 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதே டினாமினேட்டர் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த x minus 5ஆல் மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இதில் எந்த டேர்ம் இல்லையோ அந்த டேர்மால் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த நியூமரேட்டரில் x into x plus 1 இருக்கு இல்லையா. ஸோ இந்த எக்ஸை வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணும்போது x into x x squared plus x into 1 xன்னு வந்துடும். மைனஸ் எழுதிக்கிறேன். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 8ஐ வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 8x minus 8 5s are
14 கிடைக்கும். அடுத்து இது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம் x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ -8x இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 14 வந்துடுது பை கீழே இருக்கிற டேர்ம் நான் அப்படியே எழுதிக்கிறேன் x + 5 இன்ட்டு x - 5 இன்ட்டு x + 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து x ஸ்கொயர்ட் அப்படியே எழுதிக்கலாம். இது இங்கே வந்து 2 எக்ஸ் டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ எக்ஸ் டேர்முங்கிறதுனால எக்ஸ் எழுதிக்கிறேன். ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். இதில் கிரேட்டர் நம்பர் 8 அதோட சிம்பிள் மைனஸ் போட்டுக்கலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ 8 - 1 7 ப்ளஸ் அந்த 40 அங்கே எழுதிக்கலாம் பை x + 5 இன்ட்டு x - 5 இன்ட்டு x + 1. ஓகே, இப்போ இது நம்மளோட ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆப்ஷனில் எந்த ஆன்சர் கரெக்டாக வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நியூமரேட்டர் பார்த்தோன்னா x ஸ்கொயர் - 7x + 14 வந்தது இல்லையா? ஸோ அது வந்து நம்மளோட ஆப்ஷனில் 1ல் இருக்குது. ஆனால் செகண்ட் ஆப்ஷனில் வந்து x ஸ்கொயர் + 7x + 14 வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்க முடியாது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன்லேயும் x ஸ்கொயர் - 7x + 40 இருக்குது. அதே போல் ஃபோர்த் ஆப்ஷனில் வந்து x ஸ்கொயர் + 10 தான் இருக்குது நியூமரேட்டரில். ஸோ அதுவும் வர முடியாது. இப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயும் தேர்ட் ஆப்ஷன்லேயும் டினாமினேட்டர் செக் பண்ணி பார்த்தோன்னா x - 5 இன்ட்டு x + 5 இருக்குது. ஆனால் நம்மளோட ஆன்சரில் வரும்போது x - 5 இன்ட்டு x + 5 இன்ட்டு x + 1ன்னு இருந்தது இல்லையா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் வர முடியாது. இப்போ தேர்ட் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்தோம்னா அதோட டினாமினேட்டர் வந்து x ஸ்கொயர் - 25 இன்ட்டு x + 1ன்னு வந்திருக்கு. ஸோ x + 1 இருக்குது. இது வந்து எப்படி வந்தது அப்படின்னு நம்மளோட ஆன்சர்லேருந்து நம்ம பார்த்தோன்னா ஸோ நம்மளோட ஆன்சரில் இருக்க டினாமினேட்டரில் x + 5 இன்ட்டு x - 5 இருக்கு இல்லையா? இது எப்படி கிடச்சது அப்படின்னா இது வந்து a + b இன்ட்டு a - b அப்படிங்கிற ஃபார்முலா படி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் - b ஸ்கொயர் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதில் வந்து ஏக்கு பதிலாக x இருக்குது, பிக்கு பதிலாக 5 இருக்குது. ஸோ x + 5 இன்ட்டு x - 5 இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக 5 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் - 25. அதுதான் வந்து நம்மளுக்கு இங்கேயும் அதே போல் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ x ஸ்கொயர் - 7x + 40 டிவைடட் பை இந்த x + 5 x - 5க்கு பதிலாக x ஸ்கொயர் - 25 இன்ட்டு x + 1. ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஷன் 3ல் இருந்தது இல்லையா? ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.20ல் சம் நம்பர் 7 பார்க்க போகிறோம். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256/25 x power 8 y power 4 z power 10 by x power 6 y power 6 z power 6. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். x power 8 by x power 6 அப்படின்னு சொல்லும்போது இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா கீழே x power 6 கேன்சல் பண்ணோம்னா மேலே வந்து ரிமைனிங் வந்து x power 2 மட்டும் இருக்கும். அதே போல் y டேர்ம்ஸை கேன்சல் பண்ணும்போது y power 4 y power 6. ஸோ இதில் வந்து y power 4ஐ கேன்சல் பண்ணோம்னா இங்கே வந்து ரிமைனிங் வந்து y power 2 மட்டும் இருக்கும். அதே போல் z டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணும்போது z power 6ஐ கேன்சல் பண்ணோம்னா ரிமைனிங் வந்து இங்கே z power 4 மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் வந்து ஓகே திரும்ப அப்படியே எழுதிக்கலாம். 256/25 இதில் ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குன்னா மேலே வந்து x ஸ்கொயர்டு இருக்குது, z power 4 இருக்குது, பை இங்கே வந்து கீழே வந்து y ஸ்கொயர்டு இருக்குது. ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 256ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து 16, 25ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 5 ஸ்கொயர்டு தான் 25 இல்லையா? 16 ஸ்கொயர்டு வந்து 256. ஸோ அதை வந்து ஒன் டைம் வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் வெளியே எடுக்கலாம், z பவர் 4 அப்படின்னு சொல்லும்போது z ஸ்கொயர்டாக வரும், y ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒய்யாக இருக்கும். ஸோ இதை வந்து மாடலில் போட்டோம்னா இதுதான் நம்மளோட ஆன்சர். இது வந்து நம்மளோட ஆப்ஷனில் பார்க்கும்போது ஆப்ஷன் நம்பர் 4 தான் கரெக்ட் ஆன்சர். 16/5 x z squared by y. ஸோ ஆப்ஷன் 4 is the correct answer. இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.20ல் சம் நம்பர் 8 பார்க்க போகிறோம். Which of the following should be added to make x power 4 plus 64 a perfect square? ஸோ x power 4 plus 64 கூட எதை ஆட் பண்ணும்போது அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ
ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 + 64. ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. எக்ஸ் பவர் 4 வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர். ஸோ பவர் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பவர் 4 தான் கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ப்ளஸ் 64 எப்படி எழுதலாம்னா 8 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. ஓகே, ஸோ இது வந்து எப்போ நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது கூட எதை ஆட் பண்ணால் அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அந்த மாதிரி நம்ம இப்போ எழுதியிருக்கோம். இப்போ இது கூட எதை ஆட் பண்ணும்போது நமக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா இப்போ இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் இல்லையா. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எனி நம்பர் பவர் ஸ்கொயர் இருக்குதுன்னா அதுதான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இப்போ இது கூட எதை ஆட் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிற ஃபார்முலா மாதிரி நமக்கு வருது இல்லையா. ஸோ அப்போ இது கூட ஒரு 2ab அப்படிங்கிற டேர்மை ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக அது கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இருக்கிற டேர்ம் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. அது கூட ஒரு 2ab டேர்மை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக அது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டுன்னு இருக்கு இல்லையா. அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. பிக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 8 இருக்குது. ஓகே, அப்போ இது கூட எதை ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது இன்ட்டு பிக்கு பதிலாக 8 இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இது கூட எதை ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர்டு கூட 2 இன்ட்டு 8 வந்து 16 எக்ஸ் ஸ்கொயர்டை ஆட் பண்ணும்போது நமக்கு இது வந்து என்ன மாதிரி கிடைக்குதுன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 8 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடச்சிருக்கு. அப்போ எதை ஆட் பண்ணியிருக்கோம் 16 எக்ஸ் ஸ்கொயர். அது வந்து நம்மளோட ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.20 சம் நம்பர் 9 பார்க்க போகிறோம். The solution of 2x minus 1 the whole squared is equal to 9 is equal to அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இது எப்படி சால்வ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா 2x minus 1 the whole squared equal to 9ஓட சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது a minus b the whole squared அப்படிங்கிற ஃபார்முலா படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோன்னா a squared, ஸோ 2x the whole squared minus 2ab. ஸோ 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 2x இன்ட்டு பிக்கு பதிலாக 1 போட்டோன்னா ப்ளஸ் பி ஸ்கொயர்டு வந்து 1 ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படிங்கிறது எழுதிக்கிறோம். ஸோ 2 ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லும்போது 4x ஸ்கொயர் மைனஸ் 2 2s are 4 4x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 9. இப்போ இந்த ப்ளஸ் 9 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 4x ஸ்கொயர்டு மைனஸ் 4x ப்ளஸ் 1. இந்த ப்ளஸ் 9 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 9ஆக வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 4x ப்ளஸ் 1 மைனஸ் 9. ஸோ ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட்டுக்கிறோம். இதில் கிரேட்டர் நம்பர் 9 அதோட சிம்பிள் மைனஸ் போட்டுக்கலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 8 ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாமே வந்து 4 டேபிளில் வருது இல்லையா. ஸோ இதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 4x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8 ஈக்குவல் டு 0ங்கிறதுல எல்லா டேர்ம்ஸையும் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து சம் ப்ராடக்ட் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம்னா இதோட சொல்யூஷன் கிடச்சிரும் இல்லையா. இதோட ப்ராடக்ட் வந்து -2, சம் வந்து -1. இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2 1s are 2, இங்கேயும் 2 minus 1 2 1 கிடைக்குது இல்லையா. ஸோ 2 1 ஃபஸ்ட்டு அந்த நம்பர்ஸ் எழுதிக்கலாம். இங்கே வந்து நம்ம நம்பர்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்பிள் கொடுத்தோம்னா இப்போ இதில் வந்து ரெண்டே சப்ராக்ட் பண்ணி தான் நம்ம கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ இதில் கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் வந்து நம்ம மைனஸ் கொடுத்துட்டு இதுக்கு ப்ளஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் கொடுத்தாச்சு. ஸோ சிம்பிள் மைனஸ் போட்டிருக்கு. இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 1. ஓகே, இப்போ அதே சிம்பிளை இங்கே கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா மல்டிப்ளை பண்ணும்போது 2 1s are 2, ஒரு மைனஸ் இருக்கனால ஓகே. ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா x minus 2 into x plus 1 equal to 0ன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதோட சொல்யூஷன் என்னென்னா x minus 2 into x plus 1 equal to 0. ஸோ x minus 2 equal to 0, x plus 1 equal to 0.
ஸோ இங்கே வந்து x is equal to இந்த -2 இந்த பக்கம் வந்தால் +2 மாறிடும். இங்கே வந்து இந்த +1 equal to இந்த சைடு வந்தால் -1 மாறிடும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து x is equal to 2, -1. ஓகே, இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் 2, -1 or -1, 2. ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.20ல் சம் நம்பர் 10 பார்க்க போகிறோம். த வேல்யூஸ் ஆஃப் a and b if அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் a and bயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் மெத்தடில் தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் ரூட் மெத்தடில் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். 4x⁴ minus 24x³ plus 76x² plus ax plus b. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து நம்ம 2 ஸ்ப்ளிட் பண்ண வைக்கணும் இல்லையா. ஸோ 1 2 இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணோன்னா இங்கே லாஸ்ட்டாக வந்து நமக்கு ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா 4ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2 இல்லையா. 2x⁴ஓட ஸ்கொயர் ரூட் வந்து x². ஸோ 2x² எழுதிக்கலாம். இங்கே ஒரு ரஃப் காலம் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 2x² × 2x² வந்து 4x⁴. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணும்போது 0. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து ரெண்டு டேர்மாக நம்ம கீழே இருக்கணும். ஸோ -24x³ + 76x². ஓகே, இப்போ இந்த கோஷன்ட்டை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ 2x² × 2 2 2s are 4 4x². ஓகே, அதை இங்கே எழுதிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஃபஸ்ட்டு டேர்மையும் இதையும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ -24x³ / 4x². ஸோ இங்கே x² கேன்சல் பண்ணோம்னா இங்கே ஒரே ஒரு x மட்டும் மிச்சம் இருக்கும். இப்போ இதை 4 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1s are, இது வந்து -6 are. ஸோ இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா -6x. ஸோ அதை வந்து இங்கேயும் கோஷன்ட்லேயும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த -6ஆல் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 4x² - 6x ஆல் -6x மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த -6x ஒவ்வொரு டேர்மாலே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ -24x x² × x வந்து x³. இங்கே வந்து -× + 6 × 6 36 x × x x². ஓகே, இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணதை இங்கே எழுத போகிறோம். ஸோ -24x³ + 36x². இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா. சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற சிம்பிள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். மைனஸில் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸில் இருந்தால் மைனஸ். ஸோ மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறோம், ப்ளஸில் இருக்கிறத மைனஸாக மாற்றிக்கிறோம். ஸோ 24x³ -24x³ + 24x³ வந்து கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து ரெண்டு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ இது வந்து x² டேர்மை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது ரெண்டு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் 76, அதோட சிம்பிள் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. 76 - 36 40. ஓகே, இப்போ அடுத்து ரெண்டு டேர்மை சப்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு டேர்மை கீழே இருக்கணும் இல்லையா. ஸோ +ax + b. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 2x². ஸோ இங்கே என்ன ஆகுனா 4x² - 6x வந்து -12xன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ இதோட ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணணும். ஸோ 40x² 4x² டிவைட் பண்ண போகிறோம். ஸோ x² கேன்சல் ஆச்சுன்னா 4 டேபிளில் 1s are 10s are. ஸோ நமக்கு கோஷன்ட் வந்து 10ன்னு கிடச்சிருக்கு. இது டிவைட் பண்ணுறது தான் நம்மளோட கோஷன்ட். ஸோ +10 அங்கே மேலேயும் கீழேயும் எழுதிக்கணும். ஓகே, இப்போ இந்த 10ஆல் இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 4x² - 12x + 10ஆல் 10 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு டேர்மாலையும் மல்டிப்ளை பண்ணும்போது 40x² - 120x + 100. ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணதை இங்கே எழுதிக்கணும். 40x² - 120x + 100. ஓகே, இப்போ வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணும்போது இந்த செகண்டில் இருக்கிற ஈக்குவேஷனுக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ ப்ளஸில் இருந்தால் மைனஸ், மைனஸில் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸில் இருந்தால் மைனஸ்.
இப்போ 40x² மைனஸ் 40x² கேன்சல் ஆயிடும். அதே போல் இதில் வந்து இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நமக்கு இங்கே 0 தான் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா ax ப்ளஸ் 120x is equal to 0ன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து வந்து அதே போல் b minus 100 equal to 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் எக்ஸை காமனாக எடுத்துட்டோன்னா a plus 120 equal to 0. ஸோ a plus 120 equal to 0. ஸோ a equal to இந்த 120 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 120 வந்துடும். இங்கேயும் அதே போல் b equal to இந்த மைனஸ் 100 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 100ன்னு மாறிடும். ஸோ a equal to மைனஸ் 120, b equal to 100. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இது நம்மளோட ஆப்ஷனில் ஆப்ஷன் 3 மைனஸ் 120 100. ஸோ ஏவோட வேல்யூ மைனஸ் 120 100. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து 100 120 இருக்குது. அப்படின்னா ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 120 அர்த்தம். ஸோ இது கிடையாது. இங்கே தேர்ட் ஆப்ஷனில் ஏவோட வேல்யூ மைனஸ் 120, பியோட வேல்யூ 100. ஸோ இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆப்ஷன். இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.20 சம் நம்பர் 11 பார்க்க போகிறோம். இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் q squared x squared plus p squared x plus r squared is equal to 0 are the squares of the roots of the equation qx squared plus px plus r equal to 0. ஸோ இதோட ரூட்ஸோட ஸ்கொயர் தான் இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் QPRRN அப்படின்னு சொல்லி அது ஏபியில் இருக்கா ஜிபியில் இருக்கா, இந்த QPRோட வேல்யூஸ் வந்து என்ன ஆர்டரில் இருக்குது, என்ன சீரீஸில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஏபினா என்ன ஜிபினா என்ன அப்படின்னா, இப்போ ஏபினா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ QPR அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து என்ன ஆர்டரில் இருக்குது, ஏபியில் இருக்குன்னா அதோட ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக இருக்கணும். ஸோ P மைனஸ் Q இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் பின்னு இருக்கணும். அதோட டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக D அப்படின்னு இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஜிபியில் இருக்குது அப்படின்னா அதோட ரேஷியோ வந்து காமனாக இருக்கணும். ஸோ Q, P, R அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து ஜிபியில் இருந்தால் அதோட வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா P/Q, ரேஷியோனா P/Q, அதை டிவைட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு அர்த்தம். P/Qவும் R/Qவும் அடுத்தடுத்த நம்பர்ஸை டிவைட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வேல்யூஸ் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதோட ரூட்ஸோட ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இதோட வேல்யூ இதோட ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். QX² ப்ளஸ் PX ப்ளஸ் R ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ இதோட ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா AX² ப்ளஸ் BX ப்ளஸ் C ஈக்குவல் டு 0 இல்லையா. அப்போ இதில் வந்து நமக்கு ஏவோட வேல்யூ வந்து Qன்னு இருக்குது, பியோட வேல்யூ வந்து Pன்னு இருக்குது, சியோட வேல்யூ வந்து Rன்னு இருக்குது. அதே போல் அடுத்த ஈக்குவேஷன் அந்த ஸ்கொயர் பண்ணும்போது இதோட ரூட்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். P² x ப்ளஸ் R² ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனும் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் AX² ப்ளஸ் BX ப்ளஸ் C ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து ஏவோட வேல்யூ வந்து Q², பியோட வேல்யூ வந்து P², சியோட வேல்யூ வந்து R² இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸை வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து α² β² இருக்கும் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா வந்து மைனஸ் B/A, அடுத்து ஆல்ஃபா பீட்டா வந்து C/A. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் நம்ம இதில் கொடுத்தோம்னா மைனஸ் பியோட வேல்யூ வந்து P பை A வந்து Q. அதே போல் இது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அடுத்து ஆல்ஃபா பீட்டா வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா சிக்கு பதிலாக R பை ஏக்கு பதிலாக Q இருக்குது. ஓகே, அதே போல் இதில் பார்க்கும்போது இதில் ரூட்ஸ் வந்து α² β² நம்ம எடுத்தோம் இல்லையா. ஸோ இதோட சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து α² β²ன்னு கிடைக்கும். இதோட ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து α² β². ஓகே, ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப மைனஸ் B/A, இது வந்து C/A. ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் B/A அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் P² பை ஏக்கு பதிலாக Q². அதே போல் இது வந்து α² ப்ளஸ் β². அடுத்து
alpha beta the whole squared is equal to c by a வந்து r squared by q squared. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்ன்ற மாதிரி 4 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு, ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, பிக்கு பதிலாக பீட்டா போட்டோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக மைனஸ் பி பை கியூ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்து இந்த மைனஸ்க்கு கிடையாது, இது செப்பரேட். இதில் வந்து ரெண்டுக்குமே காமனாக ஸ்கொயர் இருக்குது. ஓகே, ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ 2 ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூவும் கொடுக்கலாம். இது வந்து இதே தான், ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னாலும் இதுக்கு பதிலாக இப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆர் பை கியூ த ஹோல் ஸ்கொயர்னு கொடுக்கும்போது இதுவும் சேமாக தான் வரும். ஸோ இதை தான் கொடுக்க போகிறோம், ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக ஆர் பை கியூ. ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே இருக்கு இல்லையா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்கொயரில் மைனஸ் போயிடும். மைனஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லும்போது பி ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ஸோ பி ஸ்கொயர்டு பை கியூ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இந்த பிக்கு மட்டும்தான் இந்த ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர்ட் பை கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2r பை கியூ. ஓகே, ஸோ இப்போ வந்து பி ஸ்கொயர்ட் பை கியூ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே எல்சிஎம் எடுத்தோன்னா கியூ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ், இங்கே வந்து ஒரு கியூ தான் இருக்குது இல்லையா. ஸோ இன்னொரு கியூவால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த டினாமினேட்டர் கிடைக்கும். ஸோ கீழே மேலே ரெண்டையுமே வந்து கியூவால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 2r3. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற கியூ ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2r3 கிடைக்குது. இப்போ மைனஸ் பி ஸ்கொயர் இந்த சைட் கொண்டு போகும்போது பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயராக மாறிடுது. இஸ் ஈக்குவல் டு 2r3. ஸோ 2p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2r3 கிடைக்குது இல்லையா. இப்போ 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா இதில் இருக்கிற ஒரு பி, இப்போ வந்து இது வந்து பி இன்ட்டு பின்னு அர்த்தம் இல்லையா. பி இன்ட்டு பி ஈக்குவல் டு ஆர்கியூன்னு கிடைக்கிது. ஸோ இப்போ பி பை இந்த கியூ இந்த சைடு கொண்டு வந்தோம்னா அதே போல் ஒரு பியை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுறோம், ஆர் அங்கேயே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிது. இது வந்து நம்ம ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அர்த்தம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அர்த்தம். ஸோ திஸ் இஸ் இன், ஸோ therefore QPR is in GP. ஸோ இது வந்து நம்மளோட ஆப்ஷன் நம்பர் 2 தான் நம்மளோட GP. ஸோ நமக்கு P by Q is equal to R by Qன்னு கிடச்சிச்சு இல்லையா. அப்போ அது GPன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 is the correct answer. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். கிராஃப் ஆஃப் அ லீனியர் பாலினாமியல் இஸ் எ. ஸோ ஒரு லீனியர் பாலினாமியலோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லைனாக, சர்க்கிளாக, பேரபோலாவா, ஹைப்பர்போலாவா. ஸோ லீனியர் பாலினாமியல் அப்படின்னா அதோட வேரியபிளோட பவர், ஹையஸ்ட் பவரே வந்து 1 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாலினாமியல், லீனியர் பாலினாமியலோட கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான். அதோட கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். The number of points of intersection of the quadratic polynomial x squared plus 4x plus 4 with the x-axis. So, இந்த quadratic polynomial வந்து x-axis கூட எத்தனை பாயிண்ட்ஸில், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எத்தனை பாயிண்ட்ஸில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கண்டுபிடிச்சி பார்த்தோன்னா x squared plus 4x plus 4, இது வந்து சம் ப்ராடக்ட் மெத்தடில் இதோட வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி பார்த்தோன்னா ப்ராடக்ட் வந்து 4, சம் வந்து 4 இருக்கு இல்லையா. ஸோ 2 2s are 4, 2 + 2 வந்து 4. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர் தான். அப்போ இதோட வேல்யூஸ் வந்து x + 2 இன்ட்டு x + 2 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் -2 தான் கிடைக்கிது, இங்கேயும் -2 தான் கிடைக்கிது இல்லையா. அப்போ இது வந்து -2ங்கிற ஒரே ஒரு பாயிண்டில் தான் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எத்தனை பாயிண்ட்ஸில் வந்து அது இன்டர்செக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா 1 பாயிண்ட் தான். -2 அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்டில் தான் அது இன்டர்செக்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
அடுத்த சம் பார்க்கலாம். ஃபார் த கிவன் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போசஸ். ஸோ ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இல்லையா. ஸோ 1 2 3 ரோஸில் இருக்குது, காலம் வந்து 1 2 3 4 காலம்ஸில் இருக்குது. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கிற காலம்ஸ் எல்லாம் ரோஸாக மாறும், ரோ எல்லாம் காலமாக மாறும். ஸோ ரோ பை காலம் அப்படிங்கும்போது அதோட டிரான்ஸ்போஸ் வந்து காலம் எல்லாம் ரோஸாக மாறிடும், அதே போல் ரோஸ் எல்லாம் காலமாக மாறிடும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 4 இருக்கும், நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 3 இருக்கும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து 4/3 மேட்ரிக்ஸ். ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் வந்து 4/3 இருக்கும். ஸோ தட் இஸ் த ஆப்ஷன், 4th ஆப்ஷன். ஓகே, அடுத்த சம் பார்த்தோன்னா இஃப் ஏ இஸ் அ 2/3 மேட்ரிக்ஸ் அண்ட் பி இஸ் அ 3/4 மேட்ரிக்ஸ் ஹவு மெனி காலம்ஸ் டஸ் ஏபி ஹாவ். ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஏவோட மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 2/3 இருக்குது. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 3/4 இருக்குது இல்லையா. இப்போ ஏபி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2/3 3/4. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பாசிபிளா அப்படின்னு பார்த்தோம்னா இதோட மிடில் டேர்ம்ஸ் ரெண்டும் காமனாக இருக்குது இல்லையா. அப்போ இது பாசிபிள். இதோட ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆர்டரில் இருக்குன்னா 2/4 மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ இது நம்பர் ஆஃப் ரோஸ், இது வந்து நம்பர் ஆஃப் காலம். ஸோ ஹவு மெனி காலம்ஸ் டஸ் ஏபி ஹேவ் அப்படின்னா அதோட காலமில் வந்து 4 காலம்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எத்தனை காலம்ஸ் இருக்கும் அப்படின்னா 4 காலம்ஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல். இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.20ல் சம் நம்பர் 16 பார்க்க போகிறோம். If number of columns and rows are not equal in a matrix, then it is said to be a. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 4 ஆப்ஷனையும் பார்த்தோம்னா எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ டயக்னல் மேட்ரிக்ஸாக இருக்குமா, இல்லை ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குமா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குமா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ 3 ரோஸ் 3 காலம்ஸ்ன்னு இருந்தால் இது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். அதே போல் தான் டயக்னல் மேட்ரிக்ஸும் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதில் டயக்னலில் மட்டும் வந்து நம்பர்ஸ் இருக்கும், மற்ற இடத்துலலாம் ஜீரோஸ் இருக்கும். ஸோ 0 0, இப்போ இந்த இடத்துல மட்டும் 3 4 5 இந்த மாதிரி 0 0 0 0. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும், அதில் டயக்னல் மட்டும் நம்பர்ஸ் வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து டயக்னல் மேட்ரிக்ஸ். அதே போல் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னாலும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும், 3/3 4/4 அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஆனால் டயக்னலில் மட்டும் 1ன்னு இருந்ததுன்னா அது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னாலும் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னாலும் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் டயக்னல் மட்டும் வேறு இருக்கும். டயக்னல் மேட்ரிக்ஸ்னாலும் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் இந்த ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸில் மட்டும்தான் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து மாறி இருக்கும். இப்போ 2 ரோஸில் இருக்குது 4 காலம்ஸில் இருக்குது, இல்லை 2 ரோஸில் இருக்குது 3 காலம்ஸில் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் வேறு மாதிரி இருந்தால் தான் அது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்குற கொஸ்டினுக்கு வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். If number of columns and rows are not equal in a matrix, then it is said to be rectangular matrix. That's all. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Transpose of a column matrix is. ஸோ ஒரு காலம் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இப்போ ஒரே ஒரு காலமில் மட்டும் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து காலம் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது நம்ம காலமில் இருக்கிறதெல்லாம் ரோவாக தான் எழுதுவோம் இல்லையா. ரோவில் இருக்கிறதெல்லாம் காலமில் இருக்கிறதெல்லாம் ரோவாக எழுதுவோம். ஸோ இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது என்ன ஆகுனா ஒரு ரோலையே வந்துடும் எல்லாமே. ஸோ அதுக்கு பேர் வந்து ரோ மேட்ரிக்ஸ். ஸோ ஒரே ஒரு காலம் இருந்தால் அது காலம் மேட்ரிக்ஸ். அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது நமக்கு ஒரு ரோ மேட்ரிக்ஸாக கிடைக்கும். ஒரே ஒரு ரோவில் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸாக கிடைக்கிறது வந்து ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ காலம் மேட்ரிக்ஸ் இஸ் ரோ மேட்ரிக்ஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் எக்ஸ் இஃப் 2x ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸுங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ அந்த மேட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து 4 மேட்ரிக்ஸஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்.
ஸோ இப்போ கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் வந்து 2x + this = this அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸை தவிர மிச்சம் எல்லா டேர்ம்ஸையும் ஒன்றுனா நம்ம ஈக்குவல் அந்த சைடு மூவ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம இப்போ இதையும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 2x = அப்படின்னு சொல்லி இந்த மேட்ரிக்ஸ் இங்கேயே எழுதிக்கிறோம். 5 7 9 5. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு பிஃபோரில் அடிஷனில் இருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு ஆஃப்டரில் வரும்போது சப்ராக்ஷனாக மாறும். ஸோ -1 3 5 7. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸோட சப்ராக்ஷன் எப்படின்னு சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ 2x = ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மைனஸ் இந்த எலிமெண்ட் மைனஸ் செகண்ட் எலிமெண்ட். அதே போல் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஈக்குவலாக சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 5 - 1. அடுத்து வந்து 7 - 3, 9 - 5, 5 - 7. So 2x = 5 - 1 4, 7 - 3 4, 9 - 5 4, 5 - 7. ஸோ இது ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் 7 அதோட சிம்பிள் போட்டாச்சு. நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 2. ஓகே, இப்போ அடுத்து வந்து இன்னும் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த 2வையும் அந்த சைட் மூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ x ஈக்குவல்ட்டுக்கு பிஃபோரில் இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு ஆஃப்டரில் வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ 1/2 of 4 4 4 - 2. ஸோ இப்போ இந்த 2 வந்து இந்த 2ஆல் இந்த மேட்ரிக்ஸை டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4/2 2, 4/2 2, அகெயின் 4/2 2, -2/2 வந்து -1. ஸோ இது நம்மளோட ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 2 2 -1 இதுதான் வந்து நம்மளோட ஆன்சராக கிடச்சது இல்லையா. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். Which of the following can be calculated from the given matrices? ஸோ இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்து இதில் எதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷனோட ரூல்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதாங்கிறத செக் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னா 1 2 3. ஸோ 3 rows and 2 columnsல இருக்குது. 3 rows and 2 columnsல இருக்குது. அடுத்து பி மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆர்டரில் இருக்குன்னா 3/3 மேட்ரிக்ஸாக இருக்குது இல்லையா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் எதெல்லாம் நம்ம பாசிபிள்ன்றதை செக் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட்டு வந்து A² கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா A² அப்படிங்கிறது வந்து A × A இல்லையா. இப்போ 3/2 மேட்ரிக்ஸ் வந்து திரும்ப ஒரு 3/2 மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்த்தோம்னா மிடில் 2 டேர்ம் வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ இது நாட் பாசிபிள். ஸோ இது வராது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது B² பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா B² அப்படிங்கிறது B × B அப்படின்னு அர்த்தம் இல்லையா. பி மேட்ரிக்ஸ் வந்து 3/3 மேட்ரிக்ஸ் திரும்ப ஒரு 3/3 மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது அது பாசிபிளான்னு பார்த்தோம்னா மிடில் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ இது பாசிபிள். இப்போ அடுத்து ஏபி கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, ஸோ 3/2 மேட்ரிக்ஸை பி வந்து 3/3 மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்தா மிடில் 2 டேர்ம் ஈக்குவலாக இல்லை. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிள் இல்லை. பி மேட்ரிக்ஸ் அடுத்தது வந்து பிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் எழுதிக்கிறோம். அடுத்து ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 3/2. ஓகே, இப்போ இதில் மிடில் 2 டேர்ம்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஆப்ஷன் பாசிபிள்னு பார்த்தோம், ஃபோர்த் ஆப்ஷன் பாசிபிள்னு பார்க்குறோம். இப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன்லி பாசிபிள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. செகண்ட் அண்ட் ஃபோர்த். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இஃப் A = அப்படின்னு சொல்லி ஒரு 2/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. B = அப்படின்னு சொல்லி ஒரு 3/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. C = அப்படின்னு சொல்லி ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு which of the following statements are correct? ஸோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டில் 1 and 2 ஒன்லி கரெக்டாக, 2 and 3 ஒன்லி கரெக்டாக, 3 and 4 ஒன்லி கரெக்டாக, இல்லை ஆல் ஆஃப் தீஸ் கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் பாசிபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ், சி மேட்ரிக்ஸ்லாம் என்ன ஆர்டரில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஏ மேட்ரிக்ஸ் வந்து 2/3 மேட்ரிக்ஸாக இருக்குது. பி மேட்ரிக்ஸ் வந்து 3/2 மேட்ரிக்ஸ். சி மேட்ரிக்ஸ் வந்து 2/2 மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு ஏபி + சி அப்படின்னு சொல்லி இதை சால்வ் பண்ண முடியுமான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னா ஏ மேட்ரிக்ஸ் வந்து 2/3 மேட்ரிக்ஸாக இருக்குது.
பி மேட்ரிக்ஸ் வந்து 3/2 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் பண்ண முடியும். மிடில் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து 2/2 மேட்ரிக்ஸாக கிடைக்கும். ஒரு 2/2 மேட்ரிக்ஸ், சி வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ அது ரெண்டையும் ஆடும் பண்ணிட முடியும் நம்மளால். ஆன்சரும் 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது. அப்போ இது பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்து. ஓகே, அடுத்து பிசி அப்படின்ற மேட்ரிக்ஸ் இது மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிளான்னு செக் பண்ணி பார்த்தோம்னா 3/2 மேட்ரிக்ஸ், சி வந்து 2/2 மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியும். ஏன்னா மிடில் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அதோட ஆன்சர் வந்து 3/2 மேட்ரிக்ஸாக கிடைக்கும். நம்மளோட ஆப்ஷன்லேயும் வந்து 3/2 மேட்ரிக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஆன்சர்ஸ் கரெக்டாக வருதாங்க. இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது பிஏ ப்ளஸ் சி இது பாசிபிளான்னு பார்த்தோன்னா பி மேட்ரிக்ஸ் வந்து 3/2 மேட்ரிக்ஸ், ஏ மேட்ரிக்ஸ் வந்து 2/3 மேட்ரிக்ஸ். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியும். ஏன்னா மிடில் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ இதோட ப்ராடக்ட் வந்து 3/3 மேட்ரிக்ஸாக இருக்கும். ஆனால் அது கூட ஒரு சி மேட்ரிக்ஸ், சி வந்து 2/2 மேட்ரிக்ஸ் இல்லையா? 3/3 மேட்ரிக்ஸை 2/2 மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ இது பாசிபிள் கிடையாது. இதை நம்ம செக் பண்ணவே தேவையில்லை. ஓகே, அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கும்போது ஏபி இன்ட்டு சி. ஸோ இப்போ ஏபி அப்படின்னு சொல்லும்போது ஏ மேட்ரிக்ஸ் வந்து 2/3 மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ் வந்து 3/2 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியும். ஏன்னா மிடில் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ இதோட ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் வந்து 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கும். அதை வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ திரும்ப வந்து 2/2 மேட்ரிக்ஸை வந்து 2/2 மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதும் பாசிபிள் தான். ஆன்சர் வந்து 2/2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து நம்மளோட ஆன்சரில் 2/2 மேட்ரிக்ஸை தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஏபி ப்ளஸ் சி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஏபி கண்டுபிடிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் எழுதிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ரோவில் கை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறது ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டாக வரும். ஸோ 1 × 1 1 ப்ளஸ் 2 2s are 4 ப்ளஸ் 3 × 0 0. இது ஃபஸ்ட் எலிமெண்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் வந்து இங்கே வரப்போகுது. ஸோ 1 0s are 0 ப்ளஸ் 2 × -1 அப்படின்னு சொல்லும்போது -2, 3 2s are 6. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரோ வச்சு ரெண்டு காலமையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ரோவில் கை வச்சுக்கோங்க. செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் இங்கே, செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் அடுத்து. ஸோ 3 1s are 3 ப்ளஸ் 2 2s are 4 ப்ளஸ் 1 × 0 0. அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே, செகண்ட் ரோவில் கை வச்சிருக்கனால செகண்ட் ரோ ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 3 0s are 0 minus 2 × -1 -2, 1 2s are 2. So this is equal to 1 + 4 5 -2 + 6. ஸோ ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் 6 அதோட சிம்பிள் போடணும்னு அவசியம் இல்லை. சப்ராக்ட் பண்ணும்போது 4, 3 + 4 7, 2 - 2 0. ஓகே, ஸோ ஏபி ப்ளஸ் சி. இப்போ ஏபி கூட சி ஆட் பண்ண போகிறோம். சியும் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்னால ஆட் பண்ண முடியும் இல்லையா? 7 0 ப்ளஸ், ஸோ சி மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ 5 + 0 5, 4 + 1 5, 7 - 2 5, 0 + 5 5. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சராக கிடச்சது. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்னும் வேறு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணலாம். இப்போ அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஓகே, இப்போ அடுத்த செகண்ட் ஆப்ஷனில் பிசி வந்து இந்த வேல்யூ கிடைக்குதான்றதை செக் பண்ணலாம். பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி இன்ட்டு சி அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் கை வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ 1 0s are 0 ப்ளஸ் 0 × எனி நம்பர் 0 தான் இல்லையா? ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே 1 1s are 1 ப்ளஸ் 0 × 5 0. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ரெண்டு காலமும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ரோவில் கை வச்சு செகண்ட் ரோ ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 2 × 0 0 -1 × -2 +2. இப்போ செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 2 1s are 2 -1 × -5 -5. ஓகே, இப்போ செகண்ட் ரோ வச்சு ரெண்டு காலமும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ரோவுக்கு கை வைக்கலாம். தேர்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் இங்கே, தேர்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே. ஸோ தேர்ட் ரோவில் கை வச்சுருக்கனால தேர்ட் ரோ ஃபில் பண்ண போகிறோம். 0 0s are 0, 2 × -2 -4, அடுத்து
0 into 1 0, 2 5s are 10. So this is equal to 0 plus 0 0 கிடச்சிருக்கு. 1 plus 0 1, 0 plus 2 2, 2 minus 5 minus 3. ரெண்டே subtract பண்ணி greater number symbol போடணும். So minus 3 minus 4, 0 plus 10 10. ஸோ இதே தான் நமக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட், செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட். ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ஏபி இன்ட்டு சி கண்டுபிடிச்சோம்னா இந்த வேல்யூ வருதான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஏபி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்ல. ஏபி வந்து ஏற்கனவே நம்ம ஒரு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கண்டுபிடிச்ச வேல்யூ நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து சியால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, சி மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இது வருதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எப்போயுமே ஃபர்ஸ்ட் ரோவில் கை வச்சுக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ 5 zeros are 0, 4 into -2 -8. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே எழுத போகிறோம். 5 1s are 5 ப்ளஸ் 5 4s are 20. ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ரெண்டையும் ஃபில் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்த ரோவில் கை வைக்கணும். இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் இல்லையா. செகண்ட் ரோவில் கை வச்சோன்னா செகண்ட் ரோ ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 7 zeros are 0 ப்ளஸ் 0 into -2 0. அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே. ஸோ 7 1s are 7 ப்ளஸ் 0 5s are 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -8 25 0 7. ஸோ இது வந்து ஆன்சராக நமக்கு கிடைக்கல இல்லையா. அப்போது இது ராங். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 தான், 1 and 2 only கரெக்ட். அதுதான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.